வணக்கம் நண்பர்களே, நான் இப்போ மொகப்பேர் வெஸ்ட்ல இருக்கிறேன். அங்க இருக்கிற ராதா அவென்யூ ரோட்ல இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ல டின்னர் சாப்பிட வந்திருக்கிறேன். எப்போதுமே பிஸியா இருக்கிற வெஸ்ட் மொகப்பேர்ல நான் இப்போ சாப்பிட வந்திருக்கிற இடம் தான் இந்த கௌரி கிருஷ்ணா ஹோட்டல். இந்த ரெஸ்டாரண்ட்ல கிரவுண்ட் ஃப்ளோர்லயே பார்க்கிங் ஃபெசிலிட்டி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 கார்கள் தாராளமா பார்க் பண்ணலாம். பார்க்கிங்ல நீங்க கார்ல போட்டு இதோ இந்த லிஃப்ட்லயே அப்படியே நேரா ரெஸ்டாரண்ட்டுக்கு உள்ள வந்துடலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைன் டைனிங் பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். கோயம்புத்தூர்ல இருக்கிற கௌரி கிருஷ்ணா ரெஸ்டாரண்ட்டுடைய ஒரு பிரான்ச் தான் இந்த முகப்பேர்ல இருக்கிற ரெஸ்டாரண்ட். நல்ல ஏசி த்ரோ இருக்கிற ஒரு கார்னரா பார்த்து நான் டேபிளில் உட்காந்தேன். இவங்க லஞ்சுக்கும் டின்னருக்கும் சவுத் இந்தியன், நார்த் இந்தியன் அப்படின்ட்டு பலவிதமான டிஃபன் ஐட்டங்கள், ஸ்நாக்ஸ் ஐட்டங்கள் தராங்க. நாங்கள் 2 பேர் இன்னைக்கு சாப்பிட வந்திருக்கோம். முதல்ல நாங்கள் ஆர்டர் பண்ணது பார்த்தீங்கன்னா இட்லி கூடவே நாங்கள் ஆர்டர் பண்ண அடுத்த ஐட்டம் வந்துருச்சு. அது பார்த்தீங்கன்னா சோலை பூரி. நார்த் இந்தியாவில் இந்த சோலா பூரியை சோலை பட்டூரே அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. நம்ம ஆர்டர் பண்ண பிறகுதான் இந்த சோலை பட்டூரியை ஃப்ரெஷ்ஷாக போட்டு கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த சோலா பூரிக்கு கூடவே 2 கப் நிறைய இவங்க கிரேவி கொடுத்துருக்குறாங்க. அது என்ன கிரேவின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை கடலை, அதாவது காபுலி வாலா சனான்னு சொல்லுவாங்க, அந்த கடலையான கிரேவி. ஒரு கப்பில் ரவுண்டாக கட் பண்ணப்பட்ட வெங்காயங்கள் கூடவே நீட்டாக கட் பண்ணப்பட்ட ஒரு மிளகாயும் இருக்கு. இன்னும் கொஞ்சம் இதை ஸ்பைசி ஆக்கிறதுக்கு அவங்க ஒரு கட் லெமனும் கொடுத்துருக்குறாங்க. கௌரி கிருஷ்ணால இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே ஃபேவரட் ஐட்டம். நம்ம கொடுக்குற காசுக்கு நல்ல ஒரு ஃப்ளஃபியா பெரிய சோலை பூரி கொடுத்துருக்குறாங்க. அவுட்டர் ரிஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்குங்க. அந்த அவுட்டர் எட்ஜஸ் எல்லாம் நீங்கள் முறுமுறுன்னு இருக்கிறதுனால கிரேவியே இல்லாமல் சாப்பிடலாம். அந்த அளவுக்கு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை கடலை, அதாவது காபுலி வாலா சனா வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. அந்த கிரேவியில் கட் பண்ண வெங்காயத்தை கூட சின்னதாக பச்சை மிளகாயை கட் பண்ணி அப்படியே அந்த பூரியோட சேர்த்து அந்த வெள்ளை கடலை குருமாவில் டிப் பண்ணி சாப்பிட்டோம்னா சுகமான ஒரு அற்புதமான டேஸ்ட் கிடைக்குதுங்க. ப்ரௌன் கலரான அந்த கடலை தாங்க ஆக்சுவலாக ஹெல்தி இந்த வெள்ளை கலர் கடலையோட. ஆனால் ஹோட்டல்ஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி வெள்ளை கடலை தான் அந்த குருமாவை கொடுக்குறாங்க. கேரளாவில் நீங்கள் புட்டுக்கடலை ஆர்டர் பண்ணால் அந்த பிளாக் சனா தாங்க வரும், ஒயிட் சனாவும் அவங்க தர்றதில்லை. ஆனால் தமிழ்நாட்டில் தான் எந்த ரெஸ்டாரண்ட்டு போனாலும் இந்த பூரிக்கு ஒயிட் சனாவை கொண்டாந்து கொடுத்துட்றாங்க. அட்டகாசமான அந்த சோலை பட்டூருடைய பூரியை சாப்பிட்ட பிறகு அடுத்து நான் ஆர்டர் பண்ண ஐட்டம் பார்த்தீங்கன்னா மசாலா தோசை நல்ல ஒரு முக்கோண வடிவில் பெரிய தோசையாக இருக்குது. உள்ளே வந்து உருளைக்கிழங்கு மசாலா ஸ்டஃப் பண்ணியிருக்கிறாங்க. கூடவே ஒரு சட்னியும் சாம்பாரும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப பெரிய தோசையாக இருக்குதுங்க. தோசையுடைய கிறிஸ்பி எட்ஜஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசமான ஒரு டேஸ்ட்டில் இருக்குது. தோசைக்குள்ளே இருக்கிற அந்த உருளைக்கிழங்கு மசாலாவும் வஞ்சனே இல்லாமல் நிறைய கொடுத்துருக்குறாங்க. சூப்பராக சுட ரெண்டுமே ஒரு அருமையான காம்போவாக இருக்குது. கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரிஜினல் கௌரி கிருஷ்ணாவுடைய டேஸ்ட் எப்படியோ அதே டேஸ்ட் தாங்க சாம்பார் இங்கேயுமே இருக்குது. அவுட்ஸ்டாண்டிங் டேஸ்ட்டில் இந்த சாம்பார் இருக்குதுங்க. அடுத்து வெங்காயம் தக்காளிலாம் போட்டு அரைச்சிருக்கிற சட்னி, அதுவுமே சூப்பர் டேஸ்ட்டில் ரொம்ப சுவையாக இருந்ததுங்க. அற்புதமான 2 டிஃபன் வெரைட்டியை சாப்பிட்டு முடித்த பிறகு கடைசியாக ஒரு கப் காஃபியும் குடித்தாங்க. கௌரி கிருஷ்ணாவோட காஃபி தாங்க அற்புதமான சூப்பரான டேஸ்ட்டுங்க. அந்த காஃபி அந்த லொக்கேஷனுக்கும் ஆம்பியன்ஸுக்கும் இவங்க போடுற சார்ஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரீசனபிள். நீங்கள் வெஸ்ட் அண்ணா நகர் முகப்பேர் பக்கம் வந்தீங்கன்னா ப்ளீஸ் செக் அவுட் திஸ் ரெஸ்டாரண்ட். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீட் யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ.